வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன எல்லாத்தையும் பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிபி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறதுக்கு தான் அதை பண்றாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னதுக்கு நன்றி சார். நான் ஊர்ல இல்லை. இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதுதான் சிவி குமார் அந்த அர்ஜுன் 2 பேரும் வந்தாங்க. அந்த மாதிரி நம்ம சுடுகம் 2 பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேட்டு சொன்னீங்கன்னா சார் நல்ல படம் அந்த படம் நம்ம பண்ணி சொல்ல போனோம் சார். இல்லை நல்லதே ஒரு லைன் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்க வந்துதான் தெரிஞ்சது நல்லது பார்ட் 1 மறந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 3 வேற சொல்றாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். அந்த இந்த படம் வந்து நான் இல்லாம இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாம இருக்கலாம், ஆனா அருமை பிரகாசம் இல்லாம இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனா அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லயும் அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்ட். பார்த்து கைத்தட்டுறது எல்லாம் தெரிஞ்சு, உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தாரு கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்கு பேச கேட்டுட்டு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்க வந்து சிவி குமார் பத்தி வரேன். என்னன்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பள்ளிகள் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜா இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப டேமேஜா தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப பிரில்லியண்டா வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனா ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இதுல சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கீழே இருக்காது. அந்த மாதிரி சிவி குமார். ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளவு திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில கவிதை வந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவ்வளோலாம் 100% சினிமாவில் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாரு. லவ் யூ பிரதர் பரேஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல. அந்த செக்கு படம் முடிச்சவொன்னே தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். லவ் யூ ப்ரோ இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்க இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் தான் மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்துல வந்து இன்னொருத்தர் வந்தாரு. என்னப்பா இவர் பண்ணிட்டு வர அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணிட்டு வரப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது, ஸ்கூட்டியில போறாரு, காசு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டா ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியுது ஸ்கெடியூல் பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் பிரச்சனை சார், இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புறேன் சார். நான் வெயிட் பண்ண செக்கி கிட்ட வருது அப்படின்னு. அடுத்த ஸ்கிரீன் முடிச்சிருந்தாங்க. அடுத்த ஸ்கிரீன் ஒரு புதுசா ஒரு வத்த குழம்பு எடுத்து வந்தாங்க. ஸோ இந்த படத்துல நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து வத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், வச்சுக்காதீங்க, ஜாலியா இருக்கிறதுக்காக சொல்றது. அதுக்காக செக்க மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் சாமி பக்கத்துலயே வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்சவொடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே இது ஒரு விஷயம். அந்த இந்த படத்துல வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவருக்கு சொல்லாம இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப சொன்னா நல்ல தமிழ் பேசுறாரு, அவர் கூட நடிக்கிறது. அவர் இன்னும் 2 படத்துல நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுறாரு, அந்த அளவுக்கு பயமா வேற இருக்கு சார். நீங்க வேற ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருண்தர் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. என்னன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேற இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்டரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதுல வந்து பின்னாடி படம் கொடுத்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுற மாதிரி ஆயிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னும் 10 நிமிஷத்துல. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபுல் கிரெடிட் டு யுவர் பேரண்ட்ஸ். அம்மாக்கும் அப்பாவுக்கும் தான் வந்து கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ் நான் டூரிசத்துக்கு நல்லா. ஸோ சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லி ஆகணும்.
படம் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோ பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்கு. ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து சந்தோஷ் கை பண்ணுங்க. இது அவர் மியூசிக் தான் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனா இங்க அவங்க பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி இருந்ததுதான் காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷ் என் பைக்ல வந்து வச்சுட்டு நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன். நான் இதுக்கு எங்கேயுமே சொன்னதில்லை, இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்றேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வெளியே வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டா யூ டு ஒண்டர்ஸ், யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கிருந்து தான். ஸோ சந்தோஷ், வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாது. ஐம் வெரி ஹாப்பி டு யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது அது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்ன கூப்பிடுவாரு, எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாம போயிட்டு இருக்காங்க. ஓகே, சரி இது மூலமா ரெக்வெஸ்ட் பண்றது நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் பீட்சா 4 5. ஓகே, buy 1 get 1 கேட்டிருக்கோம். buy 1 buy 4 buy 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நலன் சார் அவர் வந்து என்ன சொல்றதுன்னா, சில இயக்குநர்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி நினைப்பாரு. அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறதுக்கு கதையை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 years. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 years தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து 3 years யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா, அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா கிளாடியேட்டர் அவர் மாதிரி பண்ணிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணிருக்கேன், அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. என்னன்னா சூதுகவும் இஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்துல கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி வெரி பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் திஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. எப்படி அங்கிருந்து வந்தாரு பாருங்க மேட்ரு. அது மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்க இருக்கிறார், போயிட்டு தான். ரவிக்குமார் சார், சரவணன் சார், சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர். அதில் நம்மள படம் பண்ணாங்க. நான் ரெடி நெக்ஸ்ட். ஓகே, பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்றேன்னா, நானும் அவர்லாம் ஒன்றா ஆரம்பிச்சு சென்னை டுவெண்ட்டி வந்து விக்கெட் குப்போட அசிஸ்டன்ட் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிகில், தெரியாம சொல்லிட்டேன், நீங்க நல்லா டக்கு ட்ரெஸ் மாத்துவீங்க அப்படின்ட்டு. அதே இன்டர்வியூல 25 ட்ரெஸ் வரைக்கும் மாத்திருக்கோம். அந்த 25 இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசா நாங்க வந்திருக்கோம் சார், கண்டிப்பா இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்க அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம் எல்லாம் தராங்களா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிகில். நீங்க எத்தனை சட்டம் வேணா மாத்தங்க, இது நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்னே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது எல்லாம் இப்ப அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி கல்ட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கல்ட் ஃபிலிம், ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ.